ஆர்ட் ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. போட்டு போட்டு உள்ள ஒரு மாதிரி கசன்னு ஆகி காலில் ஒரு மாதிரி சவந்துருச்சு உள்ளலாம். பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஈரோடை தாண்டி என்ன ஊருன்ற அந்த ஊரில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம காங்கேயம் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பாருங்கள், ஆர்ட் ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எவ்வளோ ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தது. நானும் சரி கரெக்டாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்காமல் இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஸ்மைலி, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் போட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இப்போ எவ்வளோ நேரமாக நாங்களும் இந்த ஒர்க் இது போயிட்டுருக்கு. இதுக்காக நம்ம தனியாக புட்டு வாங்கிட்டு வந்து மைதான் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பயணத்தை தொடங்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போட்டது ஆர்டிஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வழியா எவ்வளவு இப்போ வரைக்கும் காலையில எழுந்ததுல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வந்துருப்போம். வந்துட்டு இப்பதான் வந்து உட்காந்தோம். சார்ஜ் போலாம் உட்காந்து அப்பதான் சரின்னு சொல்லிட்டு காலில் இருக்க அந்த சாக்ஸ் அதுல கழுத்தது என் காலோட நிலைமையை பாருங்கள, தெரியுதா? இந்த இடம் அப்படியே ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா இப்போ கழட்டி 10 நிமிஷம் ஆகுது. அதனாலதான் அப்படியே லைட்டா இங்க இப்படி என்ன கலர்ல இருக்கு, இங்க என்ன கலர் அப்படியே அழுத்தி அந்த இடமே அப்படி ரெட் கலர்ல ஆயிடுச்சு. அது இதுன்னு போட்டாங்க. இப்ப வெறும் காலிலே கொஞ்ச தூரம் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி போனாதான் மெயின் ரோடு அதுன்னு வரும். அதனால இன்னும் 20 கிலோமீட்டர் அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம காங்கேயத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு எல்லாரும் கால் வெளின்றதுனால நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டோமா, அதனால இப்போ வரைக்கும் நம்ம காங்கேயம் தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க பின்னாடி இந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே ஒரே பனி மூட்டமா இருக்கு. மணி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மணி 8 மணி ஆகுது. ஆனா இன்னும் பனி மூட்டமா இருக்கு. இன்னும் போயிட்டு இருக்கோம். அந்த 2 தென்னை மரத்துக்கு நடுவுல இருக்கு சூரியன். ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. சுத்தியுமே பாத்தீங்கன்னா பனியாதான் இருக்கா. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே எங்க கூட வந்து 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. நம்ம போன் சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டோம். அங்க நின்று ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல போனை சார்ஜ் போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் தான் போய் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா பாத்துக்கிட்டீங்கன்னா காலையில இருந்து மணி இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12, 11:45, 12 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் நாங்க நிக்காம எங்கேயுமே நிக்காமே தான் வந்துகிட்டே தான் இருக்கிறோம். வெயிலு தான் போட்டு போலன்னு பொழக்குது. கீழே பாருங்க தெரியும், சூரியன் வந்து பொழக்குது. சரி இந்த வெயில இங்க நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க பாட்டுக்கு வந்துகிட்டே போயிட்டே இருக்கிறோம். முன்னாடி போயிட்டு இருக்கானுங்க மீதி பேரு. எல்லாருமே காலில் போட்டு இருந்தது கழட்டிட்டோம். ஏன்னா இது அது உள்ள போட்டு உள்ள ஒரு மாதிரி கசன்னு ஆகி காலில் ஒரு மாதிரி சவந்துருச்சு உள்ளலாம். அதனாலயே எப்போ வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழட்டிட்டோம். நான் அடிக்கிற வெயில்ல இது போட்டு இப்படி பேக் கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை இழுத்துட்டா பேக் கொஞ்சம் லூஸ் ஆயிடுமா, அதனால இன்னும் போர்டு அங்க அந்த போர்டு அந்த ஊர் பேர் நேம் போர்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கூட கரெக்டா இருக்கிறது இல்லை. அங்கங்க இங்க 20ன்னு போட்டோம்னா அந்தாண்ட போனா 25ன்னு போட்டிருக்குது, அந்தாண்ட போனா 23 அப்படி மாத்தி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏதோ அடிக்கிற வெயில் ரோட்ல வண்டி கூட போக மாட்டேங்குதுன்னா நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 40 கிலோமீட்டர் இன்னைக்கு ஒரு நாள்ல போகணும். பகல்ல ஒரு 20, நைட்ல ஒரு 20 போயிடணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் நம்ம எவ்வளவு தூரம் போறோம்னு சொல்லிட்டு தெரியல.
நடந்துகிட்டே தான் இருக்கேன். இங்க நிக்காம காலைல இருந்து சாப்பிடல. மணி இப்பயே 12 நடந்துட்டு இருக்கேன்னா பசி ஓவரா எடுக்குது. ஆனா என்ன இவங்க 2 பேர் முன்னாடி 2 பேர் சாப்பிட்டுட்டாங்க. நாங்க ஒரு 2 பேர் சாப்பிடல. முடிஞ்சா எங்கேயா சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடுவோம். தாத்தா பாத்தீங்களா நடந்து போறப்ப ஹெல்மெட் போட்டு வந்துருக்காரு. சேஃப்டி தான். மொட்டை காடுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். சுத்தியும் காடு மட்டும்தான், வெயில் தான். ஆனா இந்த இடம் பாருங்க, 2 சைடும் மரம். இந்த மாதிரி நடுவில் நம்ம போது இந்த நிழல்ல போயிட்டு வந்தோம்னா அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது இந்த இடம்லாம். செம்மையா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல போகும்போது அப்படியே ஜாலியா இருக்கும். டேய் இல்லங்கிற வாட்டகம் வச்சு நான் என்ன பண்றேன். அங்கேயே நான் சாப்பிட்ட பத்தியா 22 அதுதான் நான் பார்க்கல. இப்ப அந்த கல் வச்சு கீழே புதுசா வச்சுக்கிட்டு கரெக்டா அலைஞ்சு வச்சிருக்காங்க கிலோமீட்டர். இப்ப அழைச்சு இன்னும் எடுக்காம இருக்காங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா 20 இப்போ நீங்க எப்படின்னா ஈரோடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு அந்த கல்லும் அந்த போர்டு வச்சிருப்பாங்களா, கல்லுல 20ன்னு இருக்கும். மேல போர்டை பாத்தீங்கன்னா 25ன்னு இருக்கும். அது எதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் அதனால கூகுள் மேப் போட்டுக்கிறது. பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு யுத்தம் பண்ண போறோம். அது வெயிலுக்கு நீங்க இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா வெயில் அடிக்காதான் ஒரு இந்த மாதிரிதான் வெயில் ரொம்ப அடிக்கிறான். அதான் யாருமே இல்லாம கிளம்பும் போதுதான் கூட எவ்வளவு பேர் வந்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் யாருமே இல்ல. நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்படி சட 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 சடன்னு போயிட்டே இருப்பான் இவன் பாருங்க. ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. தட்டுலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. நாங்க எல்லாம் எங்களுக்கு எங்க கூட கிளம்பி கோயில் பக்கமே போயிருப்பாங்க. ஆனா நாங்க இப்பதான் பாதி தூரம் தாண்டிட்டோம். பாதி தாண்டி போயிட்டு இருக்கோம். ஏன்னா பழனிக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தான் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. அதனால இன்னைக்கு ஒரு 40, நாளைக்கு ஒரு 40 போயிடலாம். இன்னைக்கு ஒரு 40 கிலோமீட்டர், நாளைக்கு ஒரு 40 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா 40 கிலோமீட்டர் ஒரு நாள் நடக்க முடியுமான்னு தெரியல. 1 மணி நேரம் நடந்து வந்தாலே 1.5 கிலோமீட்டர் தான் தாண்டி இருக்கும். நைட்ல நடந்தா பிரச்சனையே இல்லை. அதுவும் நைட்ல நடந்தா ஒரு பிரச்சனை இல்லைனாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. ஆனா பகல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நடக்கணும். அந்த எண்டு தெரியுதா, போகணும் அந்த எண்டு அவ்வளவு தூரம் போகணும். ஆனா நீங்க அவ்வளவு எண்டு போனாலுமே அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் நீங்க போயிருப்பீங்க. கூட வந்தவனுங்களும் அங்க உக்காந்துட்டானுங்க பின்னாடி. இப்ப நானும் போய் எங்கேயோ முன்னாடி உட்கார போறேன். நிக்காம போகணும்னு அங்கங்க நினைக்கிறானுங்க பாருங்க. பின்னாடிதான் வந்துட்டு இருந்தாங்க. எவனையுமே காணாம ஒருத்தன் மட்டும் வரான். இப்படிதான் சொல்லாம கொள்ளாம உட்காந்துக்கிறாங்க. நான் பாட்டுக்கு தனியா பேசி நான் பாட்டுக்கு வந்துடுறேன். சரி நானும் எங்கேயும் நிழலா பார்த்து உட்கார போறேன். வெயில்லாம் சொல்லவே முடியாது, பொழகுது. ஏன் இந்த வெயில்ல போகணுமா அப்படி போகணுமான்னு கேட்டீங்கன்னா போய் தான் ஆகணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்ததே. எவ்வளவு முடியுதோ அவ்வளோ. நாங்கதான் ஸ்டார்டிங்ல லேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நாளே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரொம்ப ஜஸ்ட் கொஞ்சம் ஓவரா முடிச்சிட்டோமோ. அதுல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அதாவது இது பண்ண முடியல. நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு வெயில் மறையுது, திடீர்னு வெயில் வருது. எங்கேயாவது முன்னாடி உட்கார்ற மாதிரி இடம் இருந்ததுன்னா போய் அங்க உக்காந்துக்கிட்டுனா அவனுக்கு வரதுக்கு எப்படின்னு 5 நிமிஷம் ஆகும். அப்பதான் கிளம்பிருக்கானுங்க பாருங்க பின்னாடி இருந்து. இப்ப நான் உக்காந்துட்டேன்னா வாடா போலாமானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உக்காந்துட்டு நான் பொறுமையா தனியா கூட நான் போய்க்கிறேன். நான் காங்கேயம் போறதுக்கு எப்படியும் ஆஃப்டர்நூன் மேல ஆயிடுன்னு நினைக்கிறேன். அங்க போவோம். இடம் பாருங்களேன், காடு வெட்டி போட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஜிலு ஜிலுன்னு காத்தடிச்சு நமக்கு நடக்கிறதுக்கே நல்லா இருக்குன்னு எவ்வளவு தூரம்னாலும் நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கு.
திடீர்னு பார்த்தா வெயில் அடிச்சு இந்த ரோடு அப்படியே கல்லெல்லாம் குத்துது. காலே வைக்க முடியல. காலில் தான் வெறும் காலில் தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே குத்துது காலே. சுருக்கு 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 சுருக்குன்னு குத்துறதுனால நம்மளால காலே வைக்க முடியல. சரி, இன்னும் எவ்வளவு தூரம் போக முடியுதோ போயிட்டு நான் அதுக்கு நடுவுலயே ஏதோ ஒன்று வந்தாலும் நான் கண்டினியூ பண்றேன். பாருங்க, இப்படி வந்துட்டு இருக்கோமா, நிழலான இடம் வச்சுன்னா ரோட்லயே கூட உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பகல் தானே, நம்ம அப்படியே பார்த்துட்டு கூட ரோட்ல உட்காந்துக்கலாம். பாருங்க, நான் இந்த இடத்துல போய் இப்போ உட்காந்துக்க போறேன். ஏன்னா அவ்வளவுக்கு வண்டி எதுவும் வரல. நம்ம பாய்ஸ் வரட்டும், அது வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க உட்காரலாம்னா இப்படி உட்காரலாம். அம்மா, நம்ம பாய்ஸ் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வயல்